friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காரா பூந்தி வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம், அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிரேவி ரெசிபி. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு, அரை டீஸ்பூன் அளவு சீரகம், இது ரெண்டும் சேர்த்து நல்லா பொரியட்டும். கடுகு சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து அது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுத்ததாக ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெங்காயம் தக்காளி இதுக்கு மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். ஏற்கனவே காரா பூந்தியில் நம்ம கடையில் வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காரா பூந்தியில் உப்பு போட்டு தான் இருக்கும். அதனால் இந்த தக்காளி வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம், நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவு காரா பூந்தி எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம தண்ணி பெரிய டம்ளரில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம குக்கர் விசில் ஸ்டீம் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிரேவி இருக்க சூட்லேயே ஒரு 100 கிராம் அளவு காரா பூந்தியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அந்த காரா பூந்தி அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான காரா பூந்தி கிரேவி ரெடி பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான கிரேவியாக இருக்கும். நம்ம எனி டைம் சட்னி, சாம்பார் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவியாக இருக்கும். இது செய்யறதுக்குமே கூட நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டுமே கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ, பை பாய்.